வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க ஒரு அருமையான சிக்கன் கிரேவி பார்க்கலாம். சிக்கன் பெப்பர் கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தந்தூரி பீஸ் கேளுங்க, கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். தாளிப்புக்கு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரியட்டும். இப்போ அரைச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 10, ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டிருக்கேன் 1. அது நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி விழுது ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ 4 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன் போட்டுருங்க. 1 by 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த காரம் நல்லா கோட் ஆகணும் சிக்கன்ல. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா பாதி வந்துடுச்சு. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா கலட்டி விடுங்க. கிரேவி திக்காயிடுச்சு. சிக்கன் நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பெப்பரும் சீரகத்தூளும் நம்ம கடைசியாக தான் போட போறோம். போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு ரெசிபிங்க இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியாக நம்ம 1 பொடி கொத்தமல்லி போடுறோம். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் டேஸ்ட்டை இன்னும் நல்லா அதிகமாக்கி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய், இந்த கொத்தமல்லி, இந்த புதினாலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க. ஒரு அட்டகாசமான ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும்.